புத்தகம் குறித்து அறிமுக உரையாற்ற தோழர் சாமிநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு வாழ்வில் மிக முதல் முறையாக ஒரு சோதனை முயற்சி. நான் இலக்கிய நூல்களை அறிமுகப்படுத்தி பேசியிருக்கேன். என் துறவியாரோட சொன்னாங்க, உனக்கும் மருத்துவத்துக்கும் ரொம்ப தூரம் ஆச்ச, காலையில மாத்திரை சாப்பிட்டனா சாப்பிடலையான்னு 100 முறை என்கிட்டே கேட்பிய. நீ மருத்துவத்தை பத்தி அறிமுகப்படுத்தி எப்படி பேச போறீங்க. நான் ரொம்ப மருத்துவத்துக்கு நமக்கு ரொம்ப தூரம் தான். ஒரு கவிதையோட இந்த இதை சொல்றேன். இந்த கவிதை என்னன்னா, ஒரு சார் பாஸ்கரன் சார் நல்லாவே தெரியும். அவர் சித்த மருத்துவர்ல அவரை பத்தி சாரை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். அவர் புற்று மகரிஷி அந்த பாரம்பரியத்தில் வந்தவர். என்னன்னா சார் நீங்க எந்த உங்க மருத்துவம் சம்பந்தமான எந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டாலும் அவர் எந்த விதமான கட்டணமும் இல்லாம வருவார். அவர் இந்த கொரோனா காலத்துல திருப்பத்தூர்ல அங்கேயே தங்கி பல உயிர்களை காப்பாற்றியிருக்காரு. இன்னைக்கெல்லாம் ஒரு டாக்டர்கிட்ட போனா முதல்ல போன உடனே பிசி எவ்வளோன்னு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு ஒரு சிந்தனை ரீதியாக ஒரு தாராள குணத்தோடு இந்த மருத்துவத்தை இந்த மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று செயல்படுறதுல நம்முடைய சார் மிக முக்கியமா இருக்காரு. ஆனா எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, எங்கெல்லாம் நான் சொல்றது இலக்கியவாதிகள் அவன் மருத்துவத்துக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ். ஆனா சார் ஏன் எங்களை பிடிச்சாருன்னு இப்பதான் தெரியுது. ஏன்னா இவங்க சரியாயிட்டாங்கன்னா மக்கள்ல பாதி பேரை சரிப்படுத்திக்கலாம். உடல் மேல அக்கறை இல்லாதவங்க இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணி அவருடைய முன்னிலையில பார்த்தா அவருடைய எழுத்தாளர்கள்னு சொல்ற லிஸ்ட்ல யாருமே உடல் ரீதியான கவனம் செலுத்துற ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவர் முதல்ல என்ன முடிவு பண்ணியிருக்காரு, இந்த இலக்கியவாதிகள் எல்லாம் நட்பா இருந்துட்டா இவங்க 4 இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜனங்க கேட்டுருவாங்க அப்படின்ட்டுதான் எங்களோட ரொம்ப நட்பா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு கவிதை ஒண்ணு இருக்கு, இன்னொருவன் சொல்கிறான். அந்த கவிதைக்கு பேரு அதிகாலை நடை உடம்புக்கு நல்லது, அதிகாலை நடை உடம்புக்கு நல்லது, அது கொழுப்பை குறைத்து இதய நோய்கள் நம்மை அண்டவிடாமல் காக்கிறது, சர்க்கரை அளவை பராமரிக்கிறது, இளம் காற்றை சுவாசிக்க தருகிறது, கரும்பச்சை மரங்கள் காண அழகு, மேலும் காலை அழகை தரிசிக்க நடை நமக்கு பயன்படுகிறது. ஒருவன் சொல்கிறான், அதிகாலையிலேயே வீட்டை விட்டு ஓடி போவதற்கு இன்னொரு பெயர் தான் வாக்கிங் என்று. நாங்களாம் இந்த லிஸ்ட்ல சேர்ந்தவங்க தான். அதிகாலை வீட்டை விட்டு ஓடுறதுக்கு ஒரு காரணம் தேடி நான் வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். அதிகாலையிலேயே வீட்டை விட்டு ஓடி போவதற்கு பெயர் தான் வாக்கிங் என்று. இப்படிதான் நாங்கெல்லாம் வாக்கிங் போயிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில என்னன்னா, வாக்கிங்கிறது அப்படிதான் இருக்கக்கூடாது. நம்ம நம்முடைய உடலையும் நம்முடைய மனதையும் பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய தமிழ் மருத்துவம், நம்முடைய சித்த மருத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் 5 ஆனதுன்னு சொல்றல, காற்று, நீர், நிலம், வாயு, நெருப்பு. ஆக இந்த 5 நம்ம உடம்புல இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள காற்று இருக்கு, நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு. இந்த அளவு பிரபஞ்சத்தோட குறையும் போது, பிரபஞ்சத்தினுடைய அளவோட குறையும் போது நம்ம உடம்பில் மாற்றம் வரும். இப்போ திடீர்னு மழை பெய்யும் போது நம்ம உடம்பு டக்குன்னு நம்ம அந்த சீதோச நிலைக்கு நம்ம உடம்பு உடனே மாறாது. அப்படி மாறக்கூடிய உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி மாறாத உடம்பு வெளியே பெரிய பனி இருக்கு, நம்ம உடம்பு ஹீட்டா இருக்கு அப்படின்னா காய்ச்சல் வரும். வெளியே ஹீட் இருக்கு, உள்ளே நம்ம உடம்புக்குள்ளேயும் சூடு இருக்கு அப்படின்னா ஒன்றாகாது. ஆக இயற்கையே பார்த்தீங்கன்னா நம்முடைய தாவரவியல், விலங்கியல், உடலியல் இது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்முடைய தமிழ் மருத்துவம். ஆங்கில மருத்துவங்கள் அப்படி கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா, இதுல இது என்னன்னா, நீங்க சித்த மருத்துவம் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அது நீங்க காலையில ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி, சுகருக்கு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு அலோபதி முறை கிடையாது சித்த மருத்துவம். அது வெறும் மருந்து மட்டும், வெறும் மாத்திரை மட்டுமே இல்லை. அது உங்களுடைய வாழ்வியல் முறை. நீங்க உங்களுடைய வாழ்வியல்ல நீங்க உங்களுடைய முறைகளை மாற்றணும். நாம காலையில காஃபி குடிக்காம நம்மளால இருக்க முடியாது. அதுலயும் நல்ல சர்க்கரை கொஞ்சம் குறைஞ்சாலும் அப்படி எடுத்து வச்சிருவோம். இந்த காலையில நம்ம எழுந்திரிச்சதுல இருந்தே நம்முடைய வாழ்க்கை முறைகள்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. நீங்க இந்த முறைகள்லயே இருந்துட்டு நீங்க சித்த மருத்துவத்தை கடைப்பிடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு முழுமையா உடனடியா பலன் தராது.
நீங்க முதல்ல உங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து முதல்ல மாற்றணும். சித்த மருத்துவம்ங்கிறது வந்து வெறும் மருந்து மட்டுமே கிடையாது. சார் வந்து இந்த புத்தகத்துல ஒரு 20 கட்டுரை சொல்றாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த இயற்கை உணவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி ஐட்டமா இருந்துச்சு. ஒரு காலத்துல கம்பங்கூழ் கேழ்வரகு கூழ் சாப்பிட்றதெல்லாம் வந்து ரொம்ப வசதி குறைவானவங்க சாப்பிட்றது போய் இப்போலாம் நான் காலையில கேழ்வரகு கூழ் சாப்பிட்டா ரொம்ப வசதியானவங்க சாப்பிட்ற உணவாயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து உணவு முறைகள் வந்து இன்னைக்கு இயற்கை உணவு அப்படிங்கிறதுலாம் அன்னைக்கு வந்து ஒரு ஒரு காஸ்ட்லி பொருளா, அப்புறம் வந்து இது விவசாய முறையில வந்து நாங்க வந்து பூச்சி மருந்து இல்லாம நாங்க தயாரிக்கிறோம் அப்படின்னா அது தனி ரேட்டு, தனி 3 மடங்கு 4 மடங்கு சாதாரண அரிசி தயார் பண்றதை விட இது 3 மடங்கு அதிக மடங்கு வந்து மார்க்கெட் ரீதியாகவும் இதை இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புத்தகம் வந்து எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு 20 கட்டுரைகள் தான் இந்த புத்தகத்துல. இந்த 20 கட்டுரைகளும் வந்து நீங்க எப்படி மருந்து சாப்பிடணும், இந்த நோய்க்கு என்ன மருந்து அப்படிங்கிற புத்தகம் இல்லை இது. இந்த மருந்து உங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்தா நீங்க வந்து நாங்க சித்த மருத்துவத்துல இந்த மருந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து தலைவலி இருந்துச்சுன்னா இப்படி சாப்பிடுங்க அப்படிங்கிற புத்தகமே இல்லை. இது வந்து நீங்க எப்படி வாழணும், உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிற புத்தகம் தான் இது. இந்த 20 கட்டுரையில ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் கட்டுரை பார்த்தீங்கன்னா மரம் வந்து நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அந்த மரத்தை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம். நான் என்னுடைய கவிதை கூட போன வாரம் விகடனில் வந்தது. எங்கள் வீட்டில் முன்னாடி ஒரு பெரிய பாதாம் மரம், பெரிய மரம். மரம்னா மாசத்துல எப்பயாவது இலை உதிர் காலன்னு அதுக்கு வரத்தானே செய்யும், நமக்கு வர்ற மாதிரி. ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பெரியம்மாவுக்கு அந்த மரம் உதிரதை வந்து இலை உதிரது தாங்கவே முடியல. அந்த மரத்தை வெட்டியே தீரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் உட்காந்து இந்த வெயில் கோடைக்கு அந்த மரத்துக்குள்ள உட்காந்து அழகாக காற்று வாங்கிட்டு இருக்குது. ஆனா அந்த ஒரு மாசம் அந்த இலை உதிர்றதை அதால பொறுக்கவே முடியல. அந்த மரத்தை வெட்டியே தீரணும் அப்படி. பல பேர்கிட்ட பல மாதிரி சொல்லி பார்த்துச்சு வெட்டியே ஆகணும்னு. அப்புறம் கடைசியா என்ன பண்ணுச்சு, பாதாம் மரம் வளர்த்தா பாழா போவான்னு ஒரு இது இருக்கு, அது உண்மைதான், அதனால நீ பாதாம் மரத்துல வளர்க்காத அப்படிங்கிற அளவுக்கு போய் அதான் நமக்கும் மரத்துக்குமான உறவு அப்படித்தான் இருக்கு. இந்த வீடால கூட இந்த கவிதை வந்துச்சு. ஆக மரம் வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுதான் நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. ஆக மரம் ஃபர்ஸ்ட் கட்டுரை பார்த்தீங்கன்னா மரம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரை வயிறு தான் உணவு, 1/4 வயிறு நீர், 1/4 வயிறு காற்று. இதுதான் இருக்கணும். அரை வயிறு தான் சாப்பிடணும், 1/4 வயிறு தான் சாப்பிடணும். என்ன சொல்றோம் சார் அரை வயிறுன்னு இருக்காரு, நான் அரை வயிறு நீ சொல்லலை, நல்லா முழு வயிறே நிரப்பிடுற ஆளுங்க நாங்கள்லாம். ஆக வந்து 1/3 தான் இருக்கணும். நம்ம வந்து ஃபுல்லா வந்து வயிற்றை வந்து நம்ம ஃபுல்லா நிரப்பிடக்கூடாது. இந்த மாதிரி புத்தகங்கள் தான் நம்ம எப்படி வாழணும், நம்முடைய வாழ்க்கை முறையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நரை திரை போக்கும் அருகம்புல் சாப்பிட்டு அதுல வந்து நம்முடைய நிறைய போய்க்கலாம் அப்படின்னு. இப்போ அந்த நிறைய சம்பந்தமா எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை என்னன்னா, நீங்க இப்போ ஒரு தம்பி கேட்டாப்ல வானம் ஏன் நீல நிறமா இருக்குன்னு கேட்டார்ல, ஒளி சிதறல் அப்படின்னு சொல்லல. இப்ப ஏன் வந்து கருப்பு ஒரு சட்டை ஏன் கருப்பா இருக்கு அப்படின்னா, கருப்பு கலர் வந்து எல்லா ஒளியவும் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிடும், எந்த ஒளியும் வெளியிடாது. ஆக கருப்பு வந்து எதையுமே வெளியிடாதனால அது கருப்பு கலர்ல தெரியும். வெள்ளை வந்து எப்படின்னா எல்லாத்தையும் வெளியிட்டோம். ஆக வெள்ளை சட்டை போட்டவங்க அன்னைக்கு அவ்வளவு சூடா இருக்காது. காரணம் அதை எந்த ஒளியவும் உள்வாங்கிக்காது. அப்படி பார்க்க அதெல்லாம் என்னன்னா, உங்களுடைய தலைமுடி இருக்குல்ல, இப்ப வந்து என்னன்னா நான் நிறைய பேர் பார்த்துக்கிறேன், ஒரே ஒரு முடி இருந்தாலும் பரவாயில்ல அது கருப்பாத்தான் இருக்கணும்னு நினைப்பிருக்கிறாங்க. ஒரே ஒரு முடி பார்த்தா இவ்வளவு டீட்டெயில்ஸ். எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அப்படியே சுத்தி அந்த ஒரு முடிய அப்படியே அந்த தலைமுடி முழுக்க ஒரு முடிதான் இருக்கு, நீளமா வளர்த்து அதை பல முறை சுத்தி வச்சிருப்பாரு. அந்த ஒரு முடி கூட அவருக்கு வெள்ளையா இருக்கிறது பிடிக்கல, அதுக்கும் டை அடிச்சு வச்சிருப்பாரு. என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்க உடம்பு கருப்பு கலரா ஏன் இருக்கு அப்படின்னா எல்லா ஹீட்டையும் உள்ள இழுக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்க உடம்பு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல உங்க உடம்பு வந்து சூடு தாங்காது. அப்போ உங்களுடைய முடிய உங்களுடைய உடல் வந்து வெண்மை நிறமாக்கி உங்களுடைய உள்ள அப்சர்வ் பண்ற உங்களுடைய ஹீட் பாடிக்குள்ள அப்சர்வ் பண்றதை தடுக்கிறதுக்காக தான் அது வெள்ளை நிறத்துக்கு மாறுது. அதெல்லாம் இல்லை, நான் கருப்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க மீறி அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து இயற்கை டை வந்துருச்சு, அப்புறம் அம்மோனியா டைன்றா கடைக்கு போனா அதுலயும் 1000 இயற்கை வந்துருச்சு, அளவுதி வந்துருச்சு, அதுல டை அடிக்கிறது கூட. ஆக நீங்க மீறி டை அடிச்சீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய முடி உள்ள கருப்பு கலர்ல உங்களுடைய வயதை மீறி அது வந்து உங்களுடைய வெப்பத்தை உள்ள இழுக்கும் போது முடி உதிரும். வேற எந்த காரணமும் இல்லை, டையும் கிடையாது, அம்மோனியாவும் கிடையாது.
அந்த உடம்பு என்ன பண்ணும் அதுக்கு மேல நான் கருப்பா தான் வச்சுக்குவேன் அப்படின்னா உடம்பு முடிய உதுக்க ஆரம்பிச்சிடும். நீங்க பாத்தீங்கன்னா டை அடிச்சவங்களுக்கு தான் நிறைய முடி கொட்டிருக்கும். நீங்க இருக்கவங்கள கூட பார்க்கலாம். டை அடிக்காதவங்களுக்கு வந்து முடி அவ்வளோ கொட்டாது. அதையும் மீறி வந்து சில காரணங்கள் டையே அடிக்காதவங்களுக்கு கூட சில முடி கொட்டலாம். அது வந்து அவங்களுடைய இதுதான் காரணம். அந்த உடம்பு அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை தான் அந்த முடியினுடைய முக்கிய காரணம். அதை நம்ம வந்து எல்லாமே நம்ம இயற்கையை மீறும் போது நம்ம உடம்புக்கும் எல்லாமே நடக்கும். எல்லாத்துக்கும் பண்ண நம்ம மனசு தான். நம்ம மனசை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோமோ, ஒரு ஜென் கதை ஒன்று இருக்கு. நம்மளுடைய எல்லாத்துக்கும் காரணம் இதெல்லாம் ரைட்டு சார். நான் காலையில் வாக்கிங் போகிறேன், நான் காலையில் வந்து சித்த மருத்துவம் தான் சாப்பிட்றேன், உடம்பு அவ்வளோ பக்காவாக வச்சுக்கிறேன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு இருக்க வேண்டியது என்னன்னா உங்களுடைய மன தைரியம் தான். அந்த மனசு இருக்குல்ல, ஒரு ஜென் கதை ஒன்று இருக்கு. அங்கே வந்து ஜப்பான் நாட்டில் வந்து எப்படின்னா, நான் ஒருத்தர் போட்டிக்கு கூப்பிட்டா நீங்கள் வந்தே ஆகணும். ஒருத்தர் வந்து ஒரு மல்யுத்த வீரன் வந்து ஒரு தேநீர் கடையில் உட்காந்துருப்பான். அவன் வந்து தேநீர் கேட்டே இருப்பான், இவன் கொடுக்க மாட்டான், நம்ம லேட் பண்ணுவோம். இந்த மல்யுத்த வீரனுக்கு கோபம் வந்துடும். என்னடா எவ்வளோ நேரம் நான் உனக்கு டீ கேட்டேன், ஏன்னா எனக்கு தரமாட்டேன்ற, நாளைக்கு நீ கூட மல்யுத்தத்துக்கு வரணும்டா, அப்போதான்டா அவனுக்கு நான் யாருன்னு தெரியும். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இல்லையா நீ வந்து எவ்வளவு நேரம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய மல்யுத்த வீரன், நீ என்னை அவமானப்படுத்திட்ட, நாளை காலையில வந்து நீ எனக்கு கூட சண்டை பண்ணணுன்றோம். அந்த நாட்டுடைய பழக்கம் நீங்க போட்டி கூப்பிட்டா போயே ஆகணும். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. நீ பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு, ஏன் பயப்படுற, உனக்கு ஒன்றும் தெரியாதா, ஒன்று என்ன தெரியும் உனக்கு, எனக்கு டீ போட தான் தெரியும், நல்ல டீ போடு, இன்னைக்கு நைட்டு முழுக்க எவ்வளவு வேகமா டீ போடுறியோ அவ்வளவு வேகமா டீ போட்டுட்டே இரு, அதனுடைய வேகம் அதிகரிச்சுட்டே இருக்கணும், இன்னைக்கு நைட்டு முழுக்க நீ டீ போட முடியும். அவன் ஆரம்பிப்பான், அப்படியே டீ போடுவான் விடிய டீ அப்படி டக்குன்னு ஒரு செகண்ட்ல அப்படியே டீ போட்டுருவான். இவனுக்கு ஒண்ணுமே நைட்டு முழுக்க போட்டே இருப்பான். மறுநாள் காலையில அந்த மல்யுத்த வீரன் வருவான், என்ன போட்டிக்கு ரெடியா அப்படிப்பான். இவன் ரெடியா அப்படின்னு, போட்டி தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிட்டுக்கலாம் அப்படி, டீ சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்பான் மல்யுத்த வீரன். அதுக்கு என்ன சாப்பிடலாம், அவன் சாப்பிடலான்னு தலையாசிக்கிறதுக்குள்ள டக்குன்னு டீ போட்டுருவான். ஏன்னா நைட்டு முழுக்க அவ்வளவு தேர்ச்சி ஆயிடுவான். அப்படி சொல்றத ஒரு செகண்ட்ல டீ போட்டுருவான். இவன் டீ போடுற வேகத்தை பார்த்த உடனே இந்த மல்யுத்த வீரன் அலண்டுருவான். ஆட்டா பாவி மனுஷன், அரை செகண்ட்ல ஒரு டீ இவ்வளவு வேகத்துல போடுறாங்க, இவன் இந்த வேகத்துல நம்மள ஓங்கி அடிச்சனா நம்ம என்ன ஆகுறது, அப்பா சாமி இவனுடைய வேகத்துக்கு நம்மளால அடி வாங்கவே முடியாதுடான்னு சொல்லிட்டு, வேண்டாம் நீ இவ்வளவு வேகமா டீ போடுறான்னா நீ எவ்வளவு வேகத்தோட இருப்பேன்னு எனக்கு தெரியும், நான் போட்டியில வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ தான் பெரிய ஆளு அப்படிம்போம். இந்த கதை நமக்கு உணர்த்தது என்னன்னா, நாம எந்த செயல், அந்த செயல்ல நாம நம்முடைய மன உறுதி இருந்தா, நீங்க சித்த மருத்துவம், நீங்க எல்லாவற்றையும் மீறி உங்களுடைய மன அமைதியும் மன உறுதியும் எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியம். அந்த ரெண்டும் இருந்து அதனுடைய மேல் கட்டமைப்புல தான் நீங்க வந்து உங்களுடைய சித்த மருத்துவத்தையும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் நீங்க பயன்படுத்திக்கணும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். மனம் எல்லாத்துக்கும் காரணம் முதல்ல வந்து நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி நம்முடைய மனதை சாந்தப்படுத்தி அதனுடைய கட்டமைப்பில் நம்முடைய தமிழ்ல இல்லாத வைத்தியமே கிடையாது. தமிழ்ல அனைத்தும் இருக்கிறது. சித்த மருத்துவம் வந்து நம்முடைய எப்படி தமிழ் மொழி நம்முடைய உலகிலேயே ஆரம்ப மொழி என்று சொல்கிறோமோ, இந்த மொழியில் இருந்துதான் மருத்துவமும் தோன்றியது. இந்த மொழியில் இருந்துதான் தமிழ் இசையும் முதலில் தோன்றியது. அனைத்துக்கும் எல்லாவற்றிற்கும் தமிழில் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் அனைத்திற்கும் அதற்கான விடை இருக்கிறது. மிக அருமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் எங்களுடைய நண்பர் டி பாஸ்கரன் அவர்கள். என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர். ரொம்ப சித்த மருத்துவர் என்று சொல்வதை விட மிக மிக நல்ல ஒரு பண்பாளர். நீங்கள் அவர்கிட்ட இந்த நிகழ்ச்சி அவர் பேசி முடிக்கவும் உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். அவர் இந்த புத்தகத்தை பற்றி ஏற்புரை நிகழ்த்துமாறு அவரை அன்புடன் அழைக்கிறேன்.